ஒரு காலகட்டத்துல கூழ் ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கும் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மள அப்டேட் பண்ணிக்கணும், அது இல்லாட்டி தலையில துண்ட போட்டுக்க வேண்டியதான். இத லேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட நம்ம ராயல் என்ஃபீல்டு இதுக்கு மேலையும் பேரை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருந்தா சீக்கிரத்துல கடையை சாத்திர வேண்டியதான். ஏற்கனவே மக்கள் மத்தியில பிரபலமா இருந்த கிளாசிக்க ஓவர்டேக் பண்ணி பல கம்பெனிக்காரன் பல ஃபீச்சர்ஸோட களத்துல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கேன். ராயல் என்ஃபீல்டு நானும் கலக்குவேன் என்று களத்தில் இறங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் சுட நியூ அப்டேட்னு சொல்லிட்டு 5 வேரியன்ட்ல 7 கலர்ல கொடுத்து நம்ம மண்டைய குழப்பி விட்டாங்க. ஆனா பார்க்க நன்னா தான் இருக்கு. அட நான் தான் கெத்துன்னு இருந்த மாமியார் தெருவுக்கு வந்தாலும் அந்த மாதிரி கதையால இருக்க ராயல் என்ஃபீல்ட பார்க்கச்சே கிளாசிக்ல காலங்காலமா மாட்டிக்கிட்டு இருந்த குண்டு பல்ப கழட்டி போட்டு இப்ப எல்இடிக்கு மாறிட்டாங்க. கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்த அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துட்டாங்க, இப்ப நேவிகேட்டரும் கொடுத்துட்டாங்க, யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துட்டாங்க, டியூப்லெஸ் டயர் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டாப் வேரியன்ட்ல தான் உண்டு. ராயல் என்ஃபீல்டுனாலே சவுண்ட் தான், ஆனா இப்ப இன்ஜின்ல வர சவுண்ட் கூட எக்ஸாஸ்ட்ல வர மாட்டாங்குது. இதெல்லாம் ஓகே, சர்வீஸ் வொஸ்ட், பில்லியன் சிட்டி வேஸ்ட்.